ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியல் முதல் இடைப்பருவ தேர்வுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். இது மொத்த மார்க் 30 மார்க் வைக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்துறதுக்கு இதில் 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 3 மார்க் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோமன் கோடிட்ட இடத்தை நிரப்புக, இதுலேயும் நம்மளுக்கு 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 மார்க் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரோமன் பொறுத்துக 4 பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஸோ 4 மார்க் இருக்குது. அடுத்த ரோமன் சரியா தவறா என கூறுக, இதில் 2 கொஸ்டின் தான். ஸோ 2 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் ரோமன் தவறான இணையை கண்டறியவும், இதில் 1 மார்க் தான், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. அடுத்து நெக்ஸ்ட் ரோமன் பொருந்தாததை வட்டமிடுக, இதில் 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்த ரோமன் கீழே கண்டவற்றுக்கு சுருக்கமாக விடையளி, இது ஏதேனும் 5 கொஸ்டினுக்கு விடையளிக்கணும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 கொஸ்டின்ங்கிறனால நம்மளுக்கு 10 மார்க். ஓகேவா? நெக்ஸ்ட்டு விரிவான விடையளி, ஏதேனும் ஒன்றுக்கு, இது 5 மார்க்கு. ஸோ 5 மார்க் கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ இதில் உள்ள எல்லா கொஸ்டினுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியும், செக் பண்ணிக்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.